பிகேஆர் கட்சி தேர்தல் புதிய தலைமையை தேர்வு செய்யும் மேடை மட்டுமல்ல, மாறாக நிறுவப்பட்ட நாளில் இருந்து நீதி மற்றும் சீர்திருத்த கொள்கைகளை போற்றி வரும் கட்சியின் ஜனநாயக முதிர்ச்சிக்கான பிரதிபலிப்பாகவும் அமைந்துள்ளது. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரும் உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவருமான டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு வர்ணித்துள்ளார். இத்தேர்தல் கட்சி உறுப்பினர்களின் அடிப்படை வலிமை மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் களமாக இருக்கும் என்றார் அவர். இது வெறும் கட்சியல்ல, ஒரு குடும்பம். பன்முகத்தன்மை அரசியலை தழுவி உருவான பிகேஆர் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் பல்வேறு சவால்களை சந்தித்து வெற்றி கொண்டுள்ளது. எனவே கட்சி தேர்தல் தங்களுக்கு புதிதல்ல என சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். கட்சியின் கருத்து முரண்பாடுகள் சகஜம் என்றாலும் மலேசியா மடானியை உருவாக்கும் பணியில் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையின் கீழ் ஒன்றிணைந்து செயல்படுவதே முக்கியம் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ரமணன் கூறினார். இந்த கட்சி தேர்தலை வரவிருக்கும் மாநில மற்றும் பொது தேர்தல்களை நோக்கி கட்சியை வலுப்படுத்தும் மற்றும் உறுதியூட்டும் வாய்ப்பாக பார்க்க வேண்டும். அதே சமயம் ஜனநாயக நடைமுறைகளை கட்சி தொடர்ந்து கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சீர்திருத்த கொள்கைகளின் மீது இருக்கும் ஒற்றுமையும் கடப்பாடும் பிகேஆரை தேசிய அரசியல் நீரோடையில் முக்கிய சக்தியாக மேம்படுத்தும் என்பதில் நம்பிக்கை இருப்பதாகவும் டத்துஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 to 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் நாட்டை விட்டு வெளியேறும் முயற்சியில் ஈடுபட்ட 25 வெளிநாட்டவர்கள் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர். மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS மேற்கொண்ட திடீர் பரிசோதனையில் வியட்நாம், கம்போடியா, இந்தியா மற்றும் இந்தோனேசிய நாட்டை சேர்ந்த இவர்கள் மலேசிய நாட்டில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறியும் இங்கேயே தங்கியிருந்தது தெரியவந்துள்ளது. மேலும் அவ்வெளிநாட்டவர்களை சட்டவிரோத முறையில் நாட்டை விட்டு வெளியேற்ற உதவிய 4 குடிவரவுத்துறை அதிகாரிகளும் விசாரிக்கப்பட்டு வருவதோடு நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் AKPS தெரிவித்துள்ளது. இந்நிலையில் AKPS தமது கண்காணிப்பு முயற்சிகளை தொடர்ந்து தீவிரப்படுத்துவதோடு நாட்டின் நுழைவாயில்கள் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 175 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு கேடயத்திற்கான கோல்டன் டோம் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட் வடிவமைப்பை தேர்ந்தெடுத்து அத்திட்ட மேலாளராக விண்வெளி படை ஜெனரல் மைக்கேல் குட்லேனை நியமித்துள்ளார். சமீப காலமாக சீனா மற்றும் ரஷ்யாவில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் நோக்கில் இத்திட்டம் அமலுக்கு கொண்டு வந்ததாக ட்ரம்ப் மேலும் கூறினார். இத்திட்டம் முழுமையாக நிறைவடைந்து அமலாக்கம் செய்வதற்கு அநேகமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாகும் என்பதும் அதன் மொத்த செலவினம் 175 பில்லியனை கடக்கும் என்பதனையும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கோல்டன் டோம் தமது தாயகத்தை பாதுகாக்கும் என்றும் இத்திட்டத்தில் கனடா இணைய ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் கருத்துரைத்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் புக்கான்ஃபெல்டா சீனி திமோரில் தனது சொந்த வீட்டில் கொள்ளையடிப்பதற்கு ஆட்களை தயார் செய்தனுப்பிய இல்லத்தரசி மற்றும் அவர் திட்டத்திற்கு உதவிய அவரது 5 ஆண் நண்பர்கள் இன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். 27 வயதான அப்பெண் கடன் பிரச்சனை காரணமாக
இச்செயலில் ஈடுபட்டதாகவும் தன்னுடைய ஆட்களை ஆயுதத்தோடு வந்து கொள்ளையடிக்க உத்தரவிட்டதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதென்று மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஜைடி மஸ்தீன் தெரிவித்துள்ளார். அக்கொள்ளை சம்பவத்தில் திருடிய விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள் மற்றும் பணத்தை கொண்டு தன்னுடைய கடனை அடைக்க முற்பட்டதோடு மட்டும் அல்லாமல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களுக்கு ஊதியமும் கொடுத்துள்ளார் அப்பெண். தனது சொந்த மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டும் போதும் கூட அமைதியாக இருந்த அப்பெண் உட்பட மற்ற கொள்ளையர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். சிலாங்கூர் ஷாலாம் செக்ஷன் 16 தொடர்பு சாதனங்கள் மற்றும் கைபேசிகளை விற்கும் கடையை உடைத்து உள்ளே புகுந்த சம்பவம் தொடர்பில் ஓர் ஆடவன் கைதாகி உள்ளான். ஏப்ரல் 7ஆம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து கடை உரிமையாளர் முன்னதாக புகார் செய்திருந்தார். நள்ளிரவு 12 மணிக்கு கடையை திறந்தபோது சில மின்னியல் சாதனங்களும் தொடர்பு கருவிகளும் கொள்ளையிடப்பட்டதை அவர் உணர்ந்துள்ளார். சிசிடிவி கேமரா பதிவை போட்டு பார்த்தபோது சுவாச கவசமும் தலையில் தொப்பியும் அணிந்திருந்த 2 மர்ம நபர்கள் கடைக்குள் புகுந்து பொருட்களோடு ஒண்டா சிட்டி காரில் தப்பியோடியதை கண்டதாக போலீஸ் புகாரில் கூறினார். பொருட்கள் கொள்ளையிடப்பட்டதில் அவருக்கு 60,000 ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டது. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் 33 வயது சந்தேக நபரை கோலாலம்பூர் பூடுவில் கைது செய்தது. கூட்டு களவாணியான அவனது சகாவை தேடும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. GM இந்தியன்ஸோடு விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். மலேசிய சுகாதார அமைச்சு தனது நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஆபத்தான நோய்களுக்கு ஆளாகி இருக்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவசமாக இன்ஃபுளுன்சா தடுப்பூசிகளை வழங்க முடிவு செய்துள்ளது. இவ்வாண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி தொடங்கிய இந்த திட்டத்தில் 65.16 விழுக்காடு முதியவர்கள் தடுப்பூசியை பெற்றுள்ள நிலையில் இன்னும் 56,237 தடுப்பூசிகள் தயார் நிலையில் உள்ளதெனவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஆகஸ்ட் இறுதியில் முடிவடையும் இச்சேவை தேர்ந்தெடுக்கப்பட்ட 649 சுகாதார மருத்துவமனைகளில் வழங்கப்படுவதை மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் மை சஜாத்ராவில் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சு கேட்டுக்கொள்கின்றது. மை சஜாத்ரா செயலியை கொண்டிராதவர்கள் மருத்துவமனைக்கு நேரே வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் வசதியும் ஏற்பாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பொதுமக்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய ஆரோக்கிய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று மலேசிய சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது.